வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எஸ்எம்பிஎஸ் மதர் போர்டு எல்லாமே அதில் இருக்கிற ஃபியூஸ் வந்து பிடுங்கிருச்சுன்னா நம்ம அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா எஸ்எம்பிஎஸ்லேயுமே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டயோடு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. எஸ்எம்பிஎஸில் அந்த ஃபியூஸ் வந்து கருகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் போட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னு டயோடை வந்து செக் பண்ணணும். டயோடை வந்து கண்டினியூட்டி மோடில் மல்டிமீட்டரில் போட்டு ஒரு 4 பின் இருக்கும். 4 பின்னுலேயுமே ஷார்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஷார்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடிங் மட்டும்தான் காமிக்கணும். ஷார்ட் காமிச்சதுன்னா உங்களுக்கு வந்து டயோடு வந்து போயிருக்குன்னு அர்த்தம். அது சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து கெப்பாசிட்டரை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டயோடை செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா பாருங்க, ரெகுலேட்டர் எல்லா எஸ்எம்பிஎஸ்லேயும் ஒரு மெயின் ரெகுலேட்டர் உள்ள கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணுங்கள். அதில் ஷார்ட் இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஆன் பண்ணக்கூடாது. டயோடை செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். கெப்பாசிட்டர் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு விட்டு வரும். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா விட்டு வரும். அப்போ டயோடும் போகலை, கெப்பாசிட்டரும் போகலை, ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்டோ கப்ளர் இருக்கும், இதை வந்து செக் பண்ணணும். இதை செக் பண்ணுங்கள். இது வேலை செய்யலை அப்படின்னு இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்ததான் இந்த கெப்பாசிட்டர் கிட்ட வோல்டேஜ் வரணும். நான் மெயின் சப்ளை ஆன் பண்ணோம்னா இந்த கெப்பாசிட்டர் கிட்ட வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 350 வோல்டேஜ் வரும். இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வரும். வந்ததுன்னா டிசி வோல்டேஜ் இது வந்து டயோடுக்கு கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். டயோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வோல்டேஜ் வரும். டிசி வோல்டேஜ் வரும். மல்டிமீட்டரில் டிசியில் வச்சு பார்க்கணும். மல்டிமீட்டரில் டிசியில் 1000 வோல்டேஜ் வச்சுக்கோங்க. 200 வைக்க வேண்டாம், 1000 வச்சுக்கோங்க. 1000 வச்சுட்டு நீங்கள் தான் இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். டயோட இன்புட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். வேறு இந்த ஃபில்டர்கிட்ட இந்த இடத்துல எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏசி வந்து 750 வோல்டேஜ் வச்சுக்கோங்க. ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். அப்புறம் கெப்பாசிட்டருக்கு போனாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் விட்டு வருது அப்படின்னா கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு தான். கெப்பாசிட்டர் ஃபால்ட் இருக்கும், இல்லை கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆயிரும். கெப்பாசிட்டர் ஃபால்ட் எப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வெடித்து உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஒவ்வொரு கெப்பாசிட்டரு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வந்து அது வேலை செய்யாது. அதை வந்து நீங்கள் கழட்டி தான் செக் பண்ணணும். கழட்டி ஒரு எவ்வளோ 25 வோல்ட் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா மைனஸ் லைன் போட்டிருப்பாங்க. இந்த இடம் மைனஸு, இந்த இடம் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் மல்டிமீட்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜ் வந்து அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வரும். அப்படி வந்தது அப்படின்னா அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி ஆகலை நீங்கள் இதில் பவர் கொடுத்து நீங்கள் மல்டிமீட்டரை செக் பண்ணும்போது அது வந்து ரீடிங்கு காமிக்கல, 0விலே இருந்தது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கழட்டிட்டு வேற போட்டுக்கலாம். எஸ்எம்பிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபியூஸ் இருக்கும். அப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சீரியஸ் லைன் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பல்ப் செட் பண்ணிக்கணும். சீரியஸில் பல்ப் செட் பண்ணிக்கங்க. இது வந்து நான் 16 வாட்ஸ் வச்சுருக்கிறேன், 200 வாட்ஸு. நீங்கள் வந்து லோடுக்கு தகுந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த பெரிய எஸ்எம்பிஎஸ் வருங்க, இந்த எஸ்எம்பிஎஸ்ஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 16 வாட்ஸ் போடுங்க. 16 வாட்ஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து 200 வாட்ஸு போட்டு லைட்டு சீரியஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணணும். கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா எல்லா எஸ்எம்பிஎஸ்ஸுமே நீங்கள் சீரியஸில் செக் பண்ணணும். மெயின் சப்ளையில் போடவே கூடாது. நான் ஃபுல்லாகவே சீரியஸில் தான் பாருங்கள், சீரியஸ் லைனில் மட்டும்தான் கொடுத்து செக் பண்ணுவேன். சீரியஸ் லைனில் கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தான் நான் மெயின் லைனில் போட்டு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் எந்த மாஸ்ஃபெட்டு எது மாற்றினாலுமே நீங்கள் எடுத்தோன்னே இதில் போட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு பூராமே எல்லாம் மாஸ்ஃபெட்டு எல்லாமே கருகிரும். நீங்கள் வந்து இந்த ஃபியூஸே போட்டு நீங்கள் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த சீரியஸ் லைன் வந்து எஸ்எம்பிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு, இந்த எஸ்எம்பிஎஸ்களை பொறுத்தளவுக்கு சீரியஸ் லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஆன் பண்ணோன்னா எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும்போது எரியும், சார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆயிரும். அதுக்கடுத்து அவுட்புட் நீங்கள் லோடு கொடுத்தீங்க அப்படின்னா எரியும். லோடு எதுவுமே இல்லை, கரெக்டாக இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து வெறும் எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சீரியஸ் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். நான் இப்போ வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு சிஸ்டத்தோட எஸ்எம்பிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக தான் டச் ஆகாமல் வச்சுட்டேன். இப்போ வந்து வருங்க
இந்த சீரிஸ் லேம்பில் இருந்து வருதா ஒயரு பாருங்கள். எஸ்எம்பிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போட போகிறேன். சுவிட்சை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னே இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஆன் ஆகும். ஏன்னா க்ரீனும் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் ஆன் ஆகும். இப்போ நான் வந்து போட போகிறேன். எஸ்எம்பிஎஸும் வேலை செய்யும் பாருங்கள். ஆன் பண்ண போகிறேன். லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகும் பாருங்கள். பாருங்க எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸும் ஒர்க் ஆகுது. எஸ்எம்பிஎஸ்சில் வருங்க ஃபேனும் ஓடுது. இப்போ நான் வந்து இதில் ஒரு லைட் உங்களுக்கு கொடுத்தும் காமிக்கிறேன். லைட் எரியும். இந்த பக்கம் லைட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நான் வந்து சீரிஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க சீரிஸ் இந்த லைட்டும் எரியும். இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு லைட் இதில் கொடுத்து உங்களுக்கு எரிய வச்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து 12 வோல்ட் லைட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு பேரலாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நான் மெயின் பவர் ஆன் பண்ண போகிறேன். பாருங்க எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்க லைட் எரியுது. ஏன் எரிஞ்சு ஆஃப் ஆகுது அப்படின்னா லோடு வந்து உங்களுக்கு வந்து இது கட் ஆஃப் பண்ணிக்கும். லோடு அதிகம். 2 லைட் யூஸ் பண்ணுறனால அதனால லோடு அதிகம். இப்போ நான் வந்து ஒரு லைட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எரிஞ்சிட்டே இருக்குது. 2 லைட்டு கனெக்ட் பண்ணினேன் அப்படின்னா இங்கே வந்து 16 வாட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இப்போ எரிஞ்சிட்டே இருக்குது. லோடு அதிகம். அதனால எரிஞ்சிட்டு இருக்குது. 200 வாட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த லைட் வந்து விட்டு எரியாது. 2 லைட் யூஸ் பண்ணாலும் விட்டு எரியாது. இப்போ வந்து 16 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நான் வந்து 200 வாட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா இது வந்து லோடு அதிகம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ்க்கு மேலே எடுக்கும். 2 லைட் கனெக்ட் பண்ணால் 3 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். அதனால அது எஸ்எம்பிஎஸ் வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து கம்மியாகும்ல சீரிஸில் கனெக்ட் பண்ணும்போது. அதனால அது விட்டு எரியும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ் செக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி லைட்டு வந்து யூஸ் பண்ணிக்கணும். சீரிஸ் லைட் வந்து இப்போ இன்னொரு லைட் நான் கனெக்ட் பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆஃப் ஆகும். ஒரு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு ஆஃப் ஆயிடும். ஒரு லைட் விட்டுட்டுன்னு எரியும் பாருங்கள். இவ்வளோதான். இப்போ வந்து இந்த லைட் கனெக்ட் பண்ணும்போது அந்த சீரிஸ் லேம்ப் வந்து பவர் எரியும். தெரியுதாங்க. பவர் எரியும். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து எஸ்எம்பிஎஸ் ரெடி பண்ண போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டெப்பு இருந்தால் தான் எஸ்எம்பிஎஸ்ஸே ரெடி பண்ண முடியும். எஸ்எம்பிஎஸ் டிவி மதர் போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசி பவர்லேருந்து டிசியா மாதிரி ஒர்க் ஆகிற எல்லா எஸ்எம்பிஎஸுமே இந்த ஸ்டெப் தெரிஞ்சால் தான் ரெடி பண்ண முடியும். பார்ட் 2ல் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ போட போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டர் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிட்டு இதை மாற்றி உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன். இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத. இது வந்து கௌரா எலக்ட்ரிக் பைக்கோட சார்ஜர் தான்.